அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தல வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். இயேசு இதயம் அன்பான இதயம், கருணை நிறைந்த இதயம், கரிசனை நிறைந்த இதயம், நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கக்கூடிய இதயம். இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று இயேசு ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த நாளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் இயேசுவின் தூய இதயத்திலே, இதய அன்பிலே நாம் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இன்று இறைவார்த்தை வழிபாடு நாம் ஒவ்வொருவருமே நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அறிவுத்திறனோடும் விவேகத்தோடும் செயல்பட நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி நேர்மையான ஒரு வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இனி அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அறிவு திறமையை, கடவுள் கொடுத்துக்கிற திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான இதயத்தை இறைவன் தர இந்த திருப்பலி பக்தியோடு ஜெபிப்போம். இந்திய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானதில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இல்லங்களிலிருந்து இருந்தவாறே இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், மேலும் இன்று திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற லூர்தம்மாள், அல்ஃபோன்ஸ், ஃபிலோமினா, ஃபாதர் செல்வராஜுடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே விவேகத்தோடு செயல்பட தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு கொடுத்த நேரத்தை நாம் ஒழுங்காக பயன்படுத்தாமல் வாழ்ந்த அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் தூய இதயத்துக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை, துரோகங்களை நினைத்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல என்னிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானது எதுவும் இல்லை. எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தின் மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனம் 17 மற்றும் அதிகாரம் 4 வசனம் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்போதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாறவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வற்றிவாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தோர் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள்
நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலிருந்து கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பற்றவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீ எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதுக்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அதுக்கு ஏதோ உன் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனென்றில் ஒளியின் மக்களை விட இந்த உலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்திலே மிக்க முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு முறை தென்னாலிராமன் ஏதோ ஒரு தவறை செய்து விடுகிறான். உடனே அரசன் கோபமுற்று அவனை நோக்கி, நீ இன்றிலிருந்து என்னுடைய முகத்தில் வெள்ளிக்காதே, அரண்மனை விட்டு உடனே வெளியேறிவிடு என்று கடுமையாக உத்தரவிடுகிறார். தென்னாலிராமன் உடனே அரண்மனை விட்டு வெளியேறுகின்றார். ஓரிரு நாட்களுக்கு பின்பு அரசர் வழக்கப்படி பட்டத்து யானை மீது அமர்ந்தவாறே நகரிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாருமே அவரை கண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு வீதி ஓரத்திலே ஒருவர் தலையிலே ஒரு பெரிய பானையை கவிழ்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அரசருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இந்த மனிதர் தன்னுடைய அந்த முகத்தை பானையால் மூடிக்கொண்டு நிற்கிறார் என்று எண்ணியவராக அவரை தன்னுடைய அரண்மனைக்கு வருமாறு கூறிவிட்டு சென்று விடுகிறார். மன்னர் அரண்மனைக்கு வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த பின் பானையுடன் இருந்த மனிதர் அவர் முன் அழைத்து வரப்பட்டார். மன்னர் அவரிடம், ஐயா, நீங்கள் யார்? ஏன் இவ்வாறு முகத்தை பானையால் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே தென்னாலிராமன், அரசே, நான் தான் தென்னாலிராமன். நீங்கள் என்னை உங்களுடைய முகத்திலே விழிக்க வேண்டாம் என்று கூறினீர்களே தவிர நான் உங்களை பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கவில்லையே. எனவே பானையால் என் முகத்தை மூடிக்கொண்டு என் முகத்தை உங்களுக்கு காட்டாமல் உங்கள் முகத்தை நான் தரிசித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம். தென்னாலிராமனுடைய அந்த புத்தியை அரசர் பாராட்டியதோடு அவரை மன்னித்து அரண்மனை பணியை மீண்டும் சேர்த்து கொண்டாராம். அன்புக்குள்ளே, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த பூமியை பகுதியிலே இயேசு நேர்மையற்ற முறையில் செயல்பட்ட பொறுப்பாளரை பாராட்டுவது நமக்கு வியப்பை தரலாம். ஆனால் இந்த பகுதியை கொஞ்சம் நாம் இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசு அவருடைய நேர்மையற்ற செயலை பாராட்டவில்லை, மாறாக தனது அறிவு திறமையால் தனக்கு ஏற்பட்டுவிட்ட அந்த இக்கட்டான சூழலிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள
அவர் எடுத்த அந்த நடவடிக்கை தான் பாராட்டப்படுகிறது. வீட்டு பொறுப்பாளர் தன்னுடைய செயல்களினால் ஒருவேளை செல்வந்தர் தன்னை பணி நீக்கம் செய்துவிட்டாலும் தன்னால் கடன் சுமையின் பளு குறைக்கப்பட்டவர்கள் தனக்கு ஆதரவளிக்க முன்வருவார் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தன்னுடைய எதிர்கால அந்த பாதுகாப்புக்காக தனக்கென்ன சிலரை ஏற்படுத்தி கொண்ட அந்த செயலியை இயேசு பாராட்டுகிறார். இத்தகைய அந்த புத்தியை சீடர்களுக்கு கற்றுக்கொண்டு தேவைக்கேற்ப அதை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார். இயேசு அவளை பாம்புகளைப் போல முன்மதியுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கற்பித்து கொடுக்கிறார். இதை இன்றைய காலத்திற்கு எப்படி பொருத்தி பார்ப்பதென்றால், வெறும் ஏட்டுக்கல்வியுடன் நிறுத்தி கொள்ளலாம், அனுபவ அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். தற்போது கல்வி என்றால் மனிதரை செதுக்கவோ உலக வாழ்வின் சவால்களை சந்திப்பது, நற்பண்புடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்வது போன்ற விளிமைகளை அளிப்பதாக அமையவில்லை. மாறாக கல்வி என்றாலே எதை கற்றால் அதிகமாக சம்பாதிக்கலாம், எந்த பணியில் சீக்கிரமாக பதவி உயர்வுகள், வெளிநாட்டு பணிகள், பயணங்கள் கிடைக்கும் என்பதை மையப்படுத்தியே இன்றைய கல்வி கற்பிக்கப்படுகிறது. இத்தகைய மனநிலையோடு கற்பிக்கப்படக்கூடிய கல்வியால் நிகழ்காலத்தின் பல நிகழ்வுகள் நம்முடைய காலடியில் நழுவதை கண்டுகொள்ளாமல் அவை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை உணராமலும் வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை. உண்மையான அறிவு என்பது மூளைக்கான அறிவையும் இதயத்திற்கான உணர்வுகளையும் சேர்த்தே கற்பிக்கவும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பள்ளியின் எல்லைகளை தாண்டி, நூல்களின் பக்கங்களை தாண்டி எங்கும் எதிலும் பாடம் கற்றுக்கொண்டு அதனை அவசியப்படுகிற பொழுது தனக்கும் மற்றவருக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே உபயோகிக்க தெரிவதே உண்மையான அறிவுத்திறன். அத்தகைய திறனை வளர்த்து கொள்வதே நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நல்லதாக இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கும் பொழுது நாம் ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்ப்போம். அறிவு என்பது குறித்த என்னுடைய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கிறது? கடவுள் எனக்கு அளித்துள்ள அந்த அறிவுத்திறனை நான் ஆக்கப்பூர்வமான அந்த செயல்களுக்கு நான் பயன்படுத்துகிறேனா? இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் முன்மதியோடு நாம் வாழ செயல்பட நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே, சிறந்த அறிவுத்துடனும் வேகத்துடனும் வாழக்கூடிய அந்த வரத்தை எனக்கு தாரும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியென. வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியென. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றீர். ஆபேல் தந்த பலி என எனில் சிறந்ததையே தருகின்றேன். ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றீர். ஆபேல் தந்த பலி என எனில் சிறந்ததையே தருகிறேன். இறைவா இறைவா, எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. இறைவா இறைவா, எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில்தானே. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் அதன் அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேன்பத்திற்கு இட்டு செல்வனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் இருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படிகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் புதுவாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளும் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவை பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அள்ளவுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் பொக்கிஷம். நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இந்த வாரம் முழுவதும் நம்மை வழி நடத்த இது இந்த நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். இவரே நமக்கு நிலையான மகிழ்ச்சி தரக்கூடியவர். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில்
வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுவே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உறவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் இறைவா என் அகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. திருவிருந்திற்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளில் நினைவாக திருவுணவை கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்குரிய அன்பினால்
அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.